Taste the Daily. சாதாரண தொண்டனாக இருந்தவர் மட்டுமே அதிமுகவை நடத்த முடியும் என்று புரட்சித் தலைவி கூறியது போல் கழக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் தெரிவித்தார். இது குறித்து சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அன்போடு சொல்லிக் கொள்கிறேன், அன்பு தொண்டர்களே, நான் எம்ஜிஆர் காலத்து தொண்டர்களை பார்க்கிறேன், பெரியவர்களை பார்க்கிறேன், முன்னாள் அமைச்சரை பார்க்கிறேன், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் இருந்தவரையும் பார்க்கிறேன், இன்று இருக்கிற இளைஞரையும் பார்க்கிறேன். அதுதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். எப்பொழுது போனாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை அணுகிற ஒரு பக்குவ தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகிய வருகிற தேர்தலிலே கூட்டணி யார் அமைப்பார் என்கிற பிரச்சனையை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் கையிலே விட்டுவிடுங்கள். வருகாலம் 2024 வெற்றி பெறுவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை 53வது ஆண்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அறிக்கை விட்டார் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு பின்னாலே இந்த ஆட்சி இருக்கும் என்று புரட்சி தலைவர் அம்மா சொன்னார்கள். ஆகவே இந்த 53ஆம் ஆண்டிலே உங்களுக்கு நான் ஒரு சூழ் உரைக்கிறேன். எந்த தியாகமும் செய்து இந்த 53ஆம் ஆண்டிலே வருகிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆட்சியை திரும்ப கொண்டு வர எந்த தியாகமும் செய்வேன் என்று சொன்னார்கள். அந்த தியாகத்தை செய்ய கூடியிருக்கிற தொண்டர்கள் நீங்கள் அந்த தியாகத்தை செய்ய வேண்டும். அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம்.